வெல்கம் டு ஜிபி பேக்கிங். இன்றைக்கி 1 kg ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு சாக்லேட்டும் ஆயிலும் டபுள் பாயிலிங் மெத்தடில் எடுத்து வச்சுருக்கேன். 3 எக்கு, மைதா, கொக்கோ பவுடர், பிஞ்ச் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் சுகர் வச்சுருக்கேன். இப்போ 3 எக்கையும் நம்ம ஃபஸ்ட்டு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் 3 பேட்சஸாக போட்டு நம்ம நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம மெல்ட் ஆகிடுச்சான்ட்டு, இல்லைன்னா நமக்கு க்ரிங்கிள் டாப்பு வராது. இப்போ ஆயிலும் சாக்லேட்டும் நம்ம மெல்ட் பண்ணதை அதில் போட்டுக்கலாம். எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு வீடியோவில், அதனால் அதை போட்டுக்கோங்க. நம்ம போட்டுட்டு பீட் பண்ணிக்கோங்க. அது பீட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்லா சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் மைதா, கொக்கோ பவுடர், அந்த மிக்சர் எடுத்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு எப்பொழுதும் சலிச்சுட்டு தான் நம்ம போடணும், அதனால் நல்லா சலிச்சிடுங்க. இப்போ நான் ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. எதுக்கும் ரொம்ப கெட்டியாக இருந்தாக்கா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பாலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ எனக்கு பார்த்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது, அதனால் ட்ரேக்கு மாற்றிடுறேன். ட்ரேயில் போட்டுட்டு நான் 9x12 இன்ச்சஸ் ட்ரேயில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லெவல் பண்ணி விட்டுக்கணும். லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது, பேட்டர் ஈக்குவலாக இருக்க மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த திக்னஸில் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு ப்ரௌனி நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்கும். டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா க்ரிங்கிள் டாப்போட நல்லா பேக் ஆகி வந்துடும். இப்போ இதை எப்படி பீஸ் போடுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேலேருந்தே எடுக்கணும், இல்லைன்னா உதிர்ந்துடும். ப்ரௌனி உதிர்ந்துடும். இப்போ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணணும். நைஃப் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும், அதனால் இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல டெக்ஸ்சரில் நல்ல க்ரிங்கிள் டாப்போட நமக்கு ப்ரௌனி கிடச்சிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.